ரெடி ஆகு. நானும் அஜயும் பிஜிக்கு வந்து நிற்போம். ஷாப்பிங் போகலாம். ஷாப்பிங்லாம் நான் வரல. நானே மூட் அவுட்ல இருக்கேன். ஃபோனை வேடி, நாங்கள் வரோம். நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. சரி, டைம் ஆகுது, எழு கிளம்பலாம். நான் வரலன்றல. ஏய், என்னடி ஆச்சு? என்ன உன் பிரச்சனை? இப்ப அதை சொல்லு. இது கொஞ்சம் பாரு. ஏய், இதெல்லாம் டெய்லி வருதுடி. இவனுங்கெல்லாம் கொசு மாதிரி கடிக்க வந்துட்டே தான் இருப்பானுங்க. மச்சான், எழுறா போலாம். எழுறி போலாம். என்ன பிரச்சனை? மச்சான், போஸ்ட் ஏதோ போட்டுக்கிறாடா. அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போய் உட்காந்து ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சில், இப்போ உங்களை கலாய்ச்சோன்னே நம்ம கும்பலா சேர்ந்து கலாய்க்கலாம், அவ்வளோதான். அவ்வளோதான், விடு. மச்சான், எடுறா ஃபோன், எடுறா ஃபோன், எடுறா. ஹலோ. ஹலோ, யாரு? நான் டேய் மெண்டல் தாயடி, யாரா நீ? யாரடி மென்டல் கிட்டன்னு திட்டினது? என்னாச்சு சொல்லு. யாருன்னே தெரியல. என்னோட போட்டோஸ்லாம் எடுத்து எனக்கே அனுப்புறான். ஹலோ. ஹலோ, யாரு? நானே தான். டேய் யாரா நீ? எதுக்குடா எனக்கு கால் பண்ற? உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். உன் பேங்க் அக்கௌண்ட்டில் 17,000 காசு இருக்குது. நீ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்விக்கியில் 2 சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருக்க. இப்போ கடைசியாக அவன் ஃப்ரெண்ட் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. எல்லாம் எனக்கு தெரியும். நீ பழைய சொல்லு, காலையிலேருந்தே இருக்குன்னா உன் ஃபோனை கொடுத்தியா, இல்லைனா ஓடிபி எதனா ஷேர் பண்ணியா, இல்லை லிங்க் எதனா வந்துச்சா, எதனா டச் பண்ணியா? டேய் ஆமாண்டா, காலையில ஒரு லிங்க் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை டச் பண்ணதுலேருந்து ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. நான் யூஸே பண்ணல ஃபோனு. மச்சான், என் ஃபோனை யாரோ ஹேக் பண்ணிட்டுக்கிறாங்கடா மச்சான். கன்ஃபார்ம்டா மச்சான். இந்த ஃபோனை எடுத்து தொலைவை. கேத்துனா உன் ஃபோன் எடு, 1930க்கு டயல் பண்ணு. நானே பேசுறேன். வணக்கம், காவல் கட்டுப்பாட்டு அறை. ஹலோ மேடம், என்னோட நேம் வந்து அனு. என் மொபைலுக்கு காலையில் ஒரு லிங்க் வந்துச்சு. அதை கிளிக் பண்ணதுலேருந்து The next day. கேத்துனா ஃபோன் எடுத்து பாரு. ஹலோ. சொல்லுங்க மேடம். நிமிஷம் மேடம். அனு. ஹலோ. அனு, உங்க ஃபோனை ஹேக் பண்ணி உன்னை அரெஸ்ட் பண்ண பையனை போலீஸ்டன் செக்யூர் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உன்னோட மொபைலும் நார்மல் ஆயிடுச்சு. நீ கொடுத்த கேஸும் க்ளோஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ மேம். பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு ஆபாசமாக பேசியதுடன் வாட்ஸ்அப் மூலம் ஆபாச வீடியோக்களையும் தொடர்ந்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதுக்கு போய் நைட் எல்லாம் வந்துருந்தாடா மச்சான். வேலையை பார்க்க